எல்லாருக்கும் ஹாய்ங்க. நான் உங்கள் ஸ்வாதி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கோட ஒரு சின்ன விலாக் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 டேஸ் நான் என்ன சமைச்சேன், என்ன பண்ணேன் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன விலாக் மாதிரி எடுத்து நான் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவில் எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா, என் பையன் கூட கிளாஸ் படிக்கிறாங்க, அவங்களோட பேரண்ட் தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அத்தை மட்டும்தான் இருக்காங்க. அதாவது என் மாமியார் மட்டும்தான் என் கூட இருக்காங்க, மாமனார் இல்லை. அவங்க வீட்டில் மாமனார் மட்டும்தான் இருக்காங்க, மாமியார் இல்லை. அதாவது நீங்கள் ரொம்ப லக்கி, உங்களுக்கு மாமியார் இருக்காங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் எனக்கு பாருங்கள் அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லி பேசினாங்க. பட் அதுக்கு நான் அப்போவே அவங்கக்கிட்ட ரிப்ளை கொடுத்துட்டேன். அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சில்ட்ரனை வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வளர்க்குறாங்க. இப்போ நம்ம யூஸ்வலாக ஸ்கூல் சேர்த்துற மாதிரிலாம் அவங்க கிடையாது. அவங்க டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்கூல் இருக்கணும், என்ன சொல்கிறது, ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான லைஃப்பை தான் அவங்க லீட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் செட் ஆகாது. இப்போ நான் வந்து என் பசங்களை கொண்டு போய் அங்கே சேர்க்கணும்னு சொன்னால் எங்கள் மாமியாராகட்டும், எங்கள் வீட்டுக்காராகட்டும் விட மாட்டார். பட் அவங்க வீட்டில் அந்த பிரச்சனையே கிடையாது. அவங்க மாமனார் எதுவுமே சொல்ல மாட்டார். அவங்க ஹஸ்பண்டும் ஓகே. அப்புறம் ஒய்ஃபு ரொம்ப கம்பல் பண்ணால் நம்ம என்ன பண்ணுறது, அது மாதிரி அவங்களும் சரின்ட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டங்கள் வருமாட்டிருக்கு. அது என்னென்னு நம்மள்கிட்ட ஓப்பனாக அவங்க ஷேர் பண்ணலை. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, என்ன தான் நம்ம மாமியார் ரொம்ப தங்கமாகவே இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு அப்பப்போ இப்போ எனக்கும் மாமியாருக்கும் அடிக்கடி சண்டை வரும், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால மாமியார் மாமனார்னு பார்க்காம நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்களாக பார்த்துக்கிட்டு அவங்களோட நம்ம லைஃப்பை லீட் பண்ணிக்கணும். யாருமே இப்போ இவங்க இருந்தால் பரவாயில்ல, எனக்கு மாமியார் இருந்தால் பரவாயில்ல, எங்கள் மாமனார் இருந்தால் பரவாயில்ல, எனக்கு ஒரு நாத்தனார் இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே அந்த எண்ணத்தையே நம்ம விட்டுறணும்னு நான் சொல்ல வரேன். எல்லாம் தெரிஞ்சு தானே நம்ம மேரேஜ் பண்ணோம். நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறத எப்படின்னு நம்ம கற்றுக்கணும். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா, எனக்கும் எங்கள் அத்தைக்கும் அடிக்கடி சண்டை வரும். எதாவது சொல்கிறது, நம்ம கருத்துக்களும் அவங்க கருத்துக்களும் வேறுபாடு இருக்க தான் செய்யும். நாங்கள் எப்படின்னா அந்த நிமிஷம் சண்டை கட்டிக்குவோம். அப்புறம் 2 நிமிஷம் கழித்து அவங்களே வந்து என்கிட்ட பேசிடுவாங்க. இன்னும் ரொம்ப நேரம் கூட ஆக்க மாட்டாங்க. அவங்களே வந்து என்ன சமையல் ஏதாவது பேசுவாங்க. நாங்கள் அப்படியே ஜெல் ஆயிடுவோம். அது மாதிரி தான் எல்லாருமே. இப்போ இதுதான் வேணும், இது இல்லையே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, எந்த உறவு நம்மளுக்கு கிடச்சிருக்கோ அந்த உறவை வச்சு நம்ம சந்தோஷப்படணும். இப்போ இதை போய் எதுக்கு பெரிய விஷயமா இந்த வீடியோ சொல்கிறீங்க அப்படின்னா, நிறைய பேர் நீங்களும் யோசிப்பீங்க. அதாவது நம்மளுக்கு ஒரு மாமியார் இருந்திருக்கலாமே, நம்மளுக்கு ஒரு நாத்தனார் இருந்திருக்கலாமே, நம்மளுக்கு ஒரு மச்சான் இருந்திருக்கலாமே அப்படின்னு நீங்களும் நிறைய ஜென்ஸ் ஆகட்டும், லேடிஸ் ஆகட்டும் எல்லாருமே யோசிப்போம். நம்மளுக்கு ஒரு குழந்தையாக இருக்கலாமே அப்படிலாம் யோசிப்போம். பட் அதெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு இந்த ஜென்மத்தில், அதாவது இந்த பிறவியில் நம்மளுக்கு யார் யாரெல்லாம் நம்ம ஃபேமிலியாக இருக்கணும்னு அந்த ஆண்டவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களோ அவங்களோட நம்ம ஹாப்பியாக ஜெல்லாகி வாழணும். அதுதான் நம்மளோட கடமை. இல்லாத ஒரு உறவுக்காக நம்ம பேசவே கூடாது. ஆக்சுவலாக அவங்க அதை சொன்னப்போ எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நீரும் ரொம்ப ஹாப்பி, உனக்கு என்னப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட்டு மாமியார் மருமக சண்டை வரும். இதே அவங்க வீட்டில் அந்த சண்டை வராது. அதெல்லாம் அவங்க எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. அப்புறம் இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சின்ன ஆர்டர் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் இந்த ரெசின் ஆர்ட்டு, கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் சேல் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் மாதிரி பண்ணி அதில் இந்த ஆர்டரை வந்து நான் பேக் பண்ணி அவங்களுக்கு டிஸ்பேச் பண்ணணும். அவங்க வந்து சின்னதாக இந்த மாதிரி எனக்கு பொட்லி பேக்லேயே கொடுங்க போதும் அப்படின்ட்டாங்க. அதாவது ஒரு லோட்டஸ் டீ லைட் கேண்டில் இருக்குல்ல, அதுவும் ஒரு லீஃப் மாதிரி ஒரு ட்ரேவை வச்சு நான் கொடுத்தேன். அவங்க வந்து 550 ருபீஸ்க்கு கேட்டிருந்தாங்க. 550 ருபீஸ்க்கு இந்த தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த கிஃப்ட் பேக்கை நான் கொடுத்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, பசங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. என் பெரிய பையனுக்கு, சின்ன பையனுக்கு ஒன்றும் எக்ஸாம் கிடையாது, பெரிய பையனுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் நான் கொஷின் எழுதி நான் ப்ரிப்பேர் ஆகணும். அதுதான் ஒரு பெரிய வேலை. டைம் டேபிள்லாம் வந்துருச்சு, நிறைய இருக்குது ஆனுவல் எக்ஸாமில். அதனால் கொஞ்சம் நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது. ஏற்கனவே ஒரு டேர்மில் படிச்சிருக்காரு, இருந்தாலும் கொஞ்சம் டஃப்பாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் பெரிய பெரிய கொஷின்ஸ்லாம் எழுத வைக்கலாமேன்னு பார்த்து நான் கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் எழுதி கொடுப்பேன். அவர் அப்புறம் எழுதுவார். அப்புறம் வந்து நான் 2 பேர்த்துக்கு லஞ்ச் பேக் பண்ணுறேன். அது யாருக்குன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அது வந்து என் ஹஸ்பண்டுக்கும் எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணனுக்கும் தான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் என் பையனுக்கு பேக் பண்ணுறது பார்த்திங்கன்னா, நான் சின்ன ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், டெய்லி போடுவேன். ஸோ அதையும் பார்த்து லைக் பண்ணுங்கள்.
டெய்லி பேக் பண்ணுற ஐட்டத்தை எனக்கு வீடியோ எடுத்து போடணுன்னு ஆசை தான். பட் எனக்கு வீடியோ எடுக்க யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி என் பையன் கூட வரமாட்டான், எஸ்கேப் போயிடுவான். ஆனால் நான் இதே எடுத்து போடணுமா, சில நாள் எடுத்துருவேன், சில நாள் அவங்களுக்கு அர்ஜெண்ட்டாக இருந்தால் நானே வேகமாக பேக் பண்ணி கொடுத்து விட்ருவேன். சாம்பார், ஒரு பொரியல், அப்புறம் 2 இதில் சாதங்க. அப்புறமேட்டு மோர் வந்து குலுக்கி தான் கொடுப்போம். மிக்சியில் முன்னெலாம் அடிச்சிட்ருந்தோம். இப்போ அந்த பாட்டிலில் ஷேக் பண்ணுறதே ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அதிலேயே கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஷேக் பண்ணி அந்த ஃப்ளாஸ்க் இருக்கும்ல, அதிலே ஊற்றி கொடுத்துருவோம். ஏன்னா புளிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக அதில் ஊற்றி கொடுத்துருவோம். எனக்கு வந்து சுகரும் தைராய்டு 2மே இருக்கனால நான் என்ன வந்து அப்பப்போ இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுவேன். டெய்லிலாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். என்றைக்காச்சும் ஒரு நாள் ரொம்ப டயர்டாக இருந்தால் இருக்கிறத சாப்பிட்டு போயிடுவேன். இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாச்சும் ஒன்று சமைச்சு சாப்பிடுவேன். சின்ன பையனுக்கு பார்த்திங்கன்னா தோசை தாங்க ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஊத்தப்பமாவது சாப்பிட்ருவான். இல்லைன்னா ஒரு இட்லி, 1 1/2 இட்லி மேக்ஸிமம். அன்றைக்கி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம அரிசியில் வந்து பொங்கல் செஞ்சுருந்தேன். அது இப்போ கொலன்னு தான் எனக்கு பிடிக்குது. ரொம்ப சூடாக இப்படி கொலன்னு சாப்பிட்டா இந்த அரிசிலாம் சாப்பிட்றலாம். நீங்கள் கெட்டியாக நல்லா திக்காக வச்சிங்கன்னா அது இன்னும் கெட்டியாக மாறிடுது. அதனால் நான் கொலன்னு இந்த இதை சாப்பிட்டு பழகிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா என் பெரிய பையனுக்கு ஸ்வீட் ரொம்ப 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 பிடிக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கச்சாயம், அதாவது 1 டம்ளர் ரவை, 1 டம்ளர் மைதா, அப்புறம் சர்க்கரை உங்களுக்கு வேணுமான அளவு போட்டுக்கிட்டு உடனே இந்த ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சிடலாம். ஆனால் இதை கொஞ்சம் ஊற வைக்கணும். நீங்கள் உங்களுக்கு எப்போ இந்த ரவை மைதா இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு வேணுங்கல எண்ணெயில் போட்டுட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பேர் வந்து நாங்கள் கச்சாயம்னு சொல்லுவோம். நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது சொல்லுவீங்கன்னா மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்நாக்ஸை வந்து என் பையனுக்கு கொடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண நாங்கள் ரெடி ஆகிட்டோம். பெரிய பையனுக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும். அதாவது அச்சுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் சின்னாக்கு இது பிடிக்குமான்னு தெரில. அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தேன். பட் ஆனாலும் ஒரு 4 சாப்பிட்டாரு. ரொம்ப பெரிய விஷயந்தான். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு பாட்டி செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப எங்களுக்கு இது பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நிறைய என் பையனுக்கு காம்படிஷன் இருக்குது. அதெல்லாம் நான் vlog எடுக்கலான்னு பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.